ஜனவரி மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை புனிதர்களான திமோத்தேயு மற்றும் தீத்து ஆகியோர்களின் விழா. முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் திமோத்தேயுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. என் அன்பார்ந்த பிள்ளை திமோத்தேயுவுக்கு கடவுளின் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசு அருளும் வாழ்வு பற்றிய வாக்குறுதிக்கு ஏற்ப அவருடைய திருத்தூதனான பவுல் எழுதுவது. தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் அருளும் இரக்கமும் அமைதியும் உரித்தாகுக. என் முன்னோரைப் போன்று தூய்மையான மனச்சான்றுடன் கடவுளுக்கு பணியாற்றும் நான் அவருக்கு நன்றி கூறுகிறேன். இரவும் பகலும் இடைவிடாமல் என் மன்றாட்டுகளில் உன்னை நினைவு கூறுகின்றேன். உன் கண்ணீரை நினைவிற்கொண்டு உன்னை காண ஏங்குகின்றேன். கண்டால் என் மகிழ்ச்சி நிறைவடையும். வெளிவேடமற்ற உன் நம்பிக்கையை நினைத்து பார்க்கிறேன். இத்தகைய நம்பிக்கை முதலில் உன் பாட்டி லோயி மற்றும் உன் தாய் யூனிக்கி ஆகியோரிடம் விளங்கியது. இப்போது உன்னிடமும் உள்ளதென உறுதியாக நம்புகிறேன். உன் மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்த கடவுளின் அருள் கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகிறேன். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதை குறித்தோ அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை. கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்குகொள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, வசனங்கள் 1-9 வரை. அக்காலத்தில் ஆண்டவர் மற்ற 72 பேரை தேர்ந்தெடுத்து தாம் செல்லவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்பாக இருவராக அனுப்பினார். அவர்களிடம் அவர் கூறியது: அறுவடை மிகுந்துள்ளது, தொழிலாளர்கள் சிலரே. ஆகையால் அறுவடையில் ஆண்டவரிடம் தொழிலாளர்களை அனுப்புமாறு வேண்டுங்கள். போங்கள், நான் உங்களை ஆட்டுக்குட்டிகளைப் போல ஓநாய்களிடையே அனுப்புகிறேன். பணப்பை, பை, செருப்பு எதையும் எடுத்துச் செல்ல வேண்டாம். வழியில் யாரையும் வாழ்த்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டில் நுழைந்தாலும் முதலில் இந்த வீட்டிற்கு அமைதி உண்டாகட்டும் என்று கூறுங்கள். அங்கே அமைதியின் மகன் ஒருவன் இருந்தால் உங்கள் அமைதி அவர் மேல் தங்கும். இல்லையெனில் அது உங்களிடம் திரும்பி வரும். அங்கேயே தங்கி அவர்கள் தருவதை உண்டு குடியுங்கள். ஏனெனில் தொழிலாளன் தனது கூலிக்கு தகுதியானவன். வீடு வீடாக மாறி செல்ல வேண்டாம். நீங்கள் எந்த ஊரில் நுழைந்து உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்களுக்கு முன் வைக்கும் உணவை உண்ணுங்கள். அங்கே உள்ள நோயாளிகளை நலமாக்கி இறையாட்சி உங்களுக்கு அருகில் வந்துள்ளது என்று அவர்களிடம் கூறுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் புனிதர்களான தீத்து மற்றும் திமோத்தேயு ஆகியோருடைய விழாவையும் கொண்டாடுகின்றோம். புகழ்பெற்ற அரசியல்வாதி ஒருவர் காலார நடந்து வர கடற்கரையோரம் சென்றாராம். கடல் தண்ணீரில் காலை வைத்து சுகம் கண்டு கொண்டிருந்த போது திடீரென அலையொன்று வந்து அவரை அடித்துச் சென்றது. உயிருக்காக அலறிய அந்நேரத்தில் ஓர் இளைஞன் ஓடி வந்து அவரை காப்பாற்றினான். தன் உயிரை காப்பாற்றிய இளைஞனுக்கு எத்தகைய உதவியையும் செய்வதாக வாக்களித்தார் அந்த அரசியல்வாதி. எப்படிப்பட்ட உதவியை நீ என்னிடமிருந்து எதிர்பார்க்கிறாய் என்று அவர் கேட்டபோது அவன் இராணுவ மரியாதையோடு என் உடல் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்றானாம். அதற்கு அரசியல்வாதி, தம்பி, நீ இளைஞனாக இருக்கிறாய், ஏன் சாவை பற்றி இப்பொழுது யோசிக்கிறாய் என்று கேட்டபொழுது அவன், நான் உங்களை கடலில் இருந்து காப்பாற்றி இருக்கிறேன் என்பதை மக்கள் கேள்விப்பட்டால் என்னை கொன்று விடுவார்களே என்றானாம். இதுதான் இன்றைய அரசியல்வாதிகள் பற்றிய மக்களின் மதிப்பீடு.
கவிஞர் கண்ணதாசன் சர்வாதிகாரத்தில் ஓர் அயோக்கியனை சமாளிக்க வேண்டியிருக்கிறது, ஜனநாயகத்திலோ பல அயோக்கியர்களை சமாளிக்க வேண்டியிருக்கிறது என்று சொன்னது குறிப்பிடத்தக்கது. தங்களை பற்றி மட்டும் அக்கறை கொண்டு மக்களை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் பணம் சம்பாதிப்பதற்கான தளமாக இன்றைய அரசியல் போய்விட்டது. இவ்வேளையில் கிறிஸ்தவர்களான நம் கடமை என்ன என்பதை விளக்குவதே இன்றைய விழாவும் இன்றைய வாசகங்களும். புனிதர்களான தீத்து, திமோத்தேயு ஆகியோருடன் விளங்கிய நற்குணங்களை நமதாக்குகின்ற பொழுது நாம் வித்தியாசமான மனிதர்களாக நல்ல குடிமக்களாக வாழ்வோம் என்பதில் எச்சந்தேகமும் இல்லை. தீத்து ஒரு கிரேக்கர், விருத்த சேதனம் செய்யப்படாதவர். விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்கள்தான் நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும் என்று தொடக்க கிறிஸ்தவர்களும் திருத்தூதர்கள் நினைத்திருந்த வேளையில் புனித பவுல் விருத்த சேதனம் செய்து கொள்ளாமலேயே தூய ஆவியை பெற்று சிறப்பான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும் மனிதர் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி திருத்தூதர்கள் முன் நிறுத்தியது தீத்து வைத்தான். இதற்கு பின்புதான் விருத்த சேதனத்திற்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் பின்னுக்கு தள்ளப்பட்டது. இங்கு தீத்து வழியாக இறைவன் நமக்கு ஒரு மிக முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றார். நம் ஆன்மீக வாழ்வில் வெளிப்புற சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் விட அக மனநிலையே முக்கியமானது என்பதே அப்பாடம். பல வேளைகளில் வெளிச்சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் கடைபிடிப்பதோடு நம் ஆன்மீக வாழ்வு முடிந்து விடுகிறது என்று எண்ணிவிடுகின்றோம். அதிலே ஒரு போலி திருப்தியையும் அனுபவிக்க முயல்கின்றோம். இந்திய ஆன்மீக நூல்களில் ஒன்றாகிய சாந்தோக்கிய உபநிடதம் என்ற புத்தகமானது அர்த்தம் தெரியாமல் வேள்வி செய்பவன் தணல் கங்கை நீக்கிவிட்டு வெறும் சாம்பலினால் அர்ப்பணம் செய்பவன் ஆவான் என்று சொல்கிறது. வழிகாட்டி மரம் போன்றவை சடங்குகள். அவை சுட்டிக்காட்டும் திசையில் பயணிப்பதே உண்மையான ஆன்மீகம். இதற்கு மாறாக வழிகாட்டி மரத்தையே பற்றி பிடித்துக் கொண்டிருந்தோம் என்றால் அது மூடத்தனமே. இரண்டாவதாக திமோத்தேயு, கிரேக்க தந்தைக்கும் யூத தாய்க்கும் பிறந்தவர் இவர். இளைஞரான இவர் புனித பவுலால் ஆயராக நியமிக்கப்பட்டவர். திமோத்தேயுவிடம் ஒரு சிறப்பான அம்சம் இருந்ததை தெளிவாக நாம் விவிலியத்தில் பார்க்க முடிகிறது. கிபி 52 புனித பவுல் பிரேயா நகரில் நற்செய்தி அறிவித்த போது அங்கு கலகம் ஏற்பட்டதை தொடர்ந்து அவர் அந்நகரை காலி செய்ய வேண்டியிருந்தது. அப்போது அந்நகரில் உள்ள புது கிறிஸ்தவர்களை உறுதிப்படுத்த தனக்கு பின்னே புனித பவுல் விட்டு சென்றது திமோத்தேயுவை தான். திருத்தூதர் பணி 17:14. அடுத்தபடியாக கொரிந்து நகரில் உள்ள கிறிஸ்தவர்கள் தங்கள் நம்பிக்கை வாழ்வில் தளர்வுற்ற போது அவர்களை உறுதிப்படுத்தவும் அவர்களுக்கு ஊக்கம் தரவும் புனித பவுல் அனுப்பியது திமோத்தேயுவை தான். வேறு வகையில் சொல்ல போனால் பவுல் எங்கெல்லாம் தான் செல்ல விரும்பினாரோ அல்லது தான் இருக்க விரும்பினாரோ அங்கு இருக்க முடியாத சூழ்நிலையில் அந்த பணியை திமோத்தேயுவிடம் ஒப்படைத்து அதை அவர் செய்ய வேண்டும் என்று பணித்தார். தான் போக வேண்டிய இடங்களுக்கு திமோத்தேயுவை அனுப்பினார். கிறிஸ்தவர்களாகிய நாமும் இயேசுவின் இடத்தில் இருக்கிறோம் என்பதை இன்றைய நற்செய்தி அழகுற விளக்குகிறது. அவர் தாம் போக வேண்டிய இடத்திற்கு அவர்களை இருவராக அனுப்பினார் என்று லூக்கா எழுதுகின்றார். எனவே இறைவனது பணியை ஒரு பக்கம் மகிழ்ச்சியோடும் இன்னொரு பக்கம் சவால் நிறைந்த மனநிலையோடும் ஏற்றுக்கொண்டு சிறப்பான வகையில் செய்கின்ற பொழுது நாமும் நல்ல கிறிஸ்தவர்களாக நல்ல குடிமக்களாக வாழ முடியும் என்பதைத்தான் இன்றைய நாளில் நாம் செய்தியாக பெற்றுச் செல்ல அழைக்கப்படுகின்றோம். ஜெபம். இறைவா, கிறிஸ்தவ வாழ்வு ஒரு சில சடங்காச்சாரங்களுக்குள் முடங்கி போகக்கூடிய வாழ்வு அல்ல என்பதையும் உம்மை போல வாழ முயற்சிப்பதே கிறிஸ்தவம் என்பதையும் நாங்கள் உணர வரம் தாரும். ஆமென். நீயாக நான் மாற விரும்புகிறேன், உன் நிழலாக நான் வாழ விரும்புகிறேன். நீயாக நான் மாற விரும்புகிறேன், உன் நிழலாக நான் வாழ விரும்புகிறேன். மனதோடு உறவாட விரும்புகிறேன், மகிழ்வோடு உரையாட விரும்புகிறேன். உன் விருப்பம்
விருப்பப்படி நான் நடக்க விரும்புகிறேன். விருப்பப்படி நான் நடக்க விரும்புகிறேன். விரும்புகிறேன், நான் விரும்புகிறேன். உன் விருப்பப்படி நான் நடக்க விரும்புகிறேன். நீயாக நான் மாற விரும்புகிறேன். உன் நிழலாக நான் வாழ விரும்புகிறேன். என்னால் இயலாதென நானே எண்ணுகையில் உந்தன் அருளாலே வென்றிட விரும்புகிறேன். என்னால் இயலாதென நானே எண்ணுகையில் உந்தன் அருளாலே வென்றிட விரும்புகிறேன். நேசிக்க யாருமில்லை என நான் எண்ணுகையில், நேசிக்க யாருமில்லை என நான் எண்ணுகையில் உங்கள் நேசத்திலே மூழ்கிட விரும்புகிறேன். எல்லாம் முடிந்ததென எல்லோரும் சொன்னாலும், எல்லாம் முடிந்ததென எல்லோரும் சொன்னாலும் உம்மா கூடும் என முழங்கிட விரும்புகிறேன். விரும்புகிறேன், நான் விரும்புகிறேன். உன் விருப்பப்படி நான் நடக்க விரும்புகிறேன். நீயாக நான் மாற விரும்புகிறேன். உன் நிழலாக நான் வாழ விரும்புகிறேன். கடந்த பாதைகளில் நடந்த நலனுக்கெல்லாம் நாவாலை நன்றி சொல்லி போற்றிட விரும்புகிறேன். கடந்த பாதைகளில் நடந்த நலனுக்கெல்லாம் நாவாலை நன்றி சொல்லி போற்றிட விரும்புகிறேன். வெற்றி பெருகையிலே செல்வம் குவிகையிலே, வெற்றி பெருகையிலே செல்வம் குவிகையிலே உந்தன் கொடை என்று சொல்லிட விரும்புகிறேன். எனக்கு எல்லாமாய் இருப்பவர் நீரென்று, எனக்கு எல்லாமாய் இருப்பவர் நீரென்று மலை மேல் ஏறி நின்று அறிவிக்க விரும்புகிறேன். விரும்புகிறேன், நான் விரும்புகிறேன். உன் விருப்பப்படி நான் நடக்க விரும்புகிறேன். நீயாக நான் மாற விரும்புகிறேன். உன் நிழலாக நான் வாழ விரும்புகிறேன். நீயாக நான் மாற விரும்புகிறேன். உன் நிழலாக நான் வாழ விரும்புகிறேன். மனதோடு உறவாட விரும்புகிறேன். மகிழ்வோடு உரையாட விரும்புகிறேன். உன் விருப்பப்படி நான் நடக்க விரும்புகிறேன். விரும்புகிறேன், நான் விரும்புகிறேன். உன் விருப்பப்படி நான் நடக்க விரும்புகிறேன். நீயா
நான் மாற விரும்புகிறேன் உன் நிழலாக நான்